யூடியூப் வாடிக்கையாளர்களுக்கும் அன்பு மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இன்னைக்கு நம்ம சப்ளாட்னா என்னன்னு பார்ப்போம். சப்ளாட் அப்படின்னா உப நட்சத்திரம் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம ட்ரெடிஷனலா என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராசி இருக்கு இல்லையா, ராசியில 2.25 நட்சத்திரம், மொத்தத்துக்கு எத்தனை நட்சத்திரம் இருக்கு? 27 நட்சத்திரம் இருக்கு. இந்த 27 நட்சத்திரத்தை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் இருக்கக்கூடிய நட்சத்திரம் 27. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இன்ட்டு 4 108 டிவிஷனா அவங்க பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் சம அளவு கொண்டது. ஒவ்வொரு டிவிஷனும் 108 டிவிஷன்ல, ஒவ்வொரு டிவிஷனுக்கும் சம அளவா தான் இருக்கும். இது மாதிரி 108 பிரிவுகளா பிரிச்சிருக்காங்க. அப்ப 27 நட்சத்திரத்தை 4 பாதமா பிரிக்கையில 108 பிரிவுகள் வந்துருது. பிரிவு 108 பிரிவுகள். அப்ப என்ன பண்றாங்க, இதே தான் K.S.K. பண்றாரு. அவர் என்ன பண்றாரு, கிருஷ்ணமூர்த்தி, இதே இது பாத்தீங்கன்னா இதே 27 நட்சத்திரத்தை அவர் என்ன செய்யறாரு, 9 பிரிக்கிறாரு. 9 உபநட்சத்திரம் எப்படி திசை புத்தி அந்தரம் வருது இல்லையா, ஒரு திசையை 9 புத்தியா பிரிக்கிறோம், ஒரு புத்தியை 9 அந்தரமா பிரிக்கிறோம். இதே 9 பிரிச்சுட்டு பாருங்க. அதே மாதிரி தான் ஒரு நட்சத்திரத்தை என்ன பண்றாரு, நட்சத்திரம் உப நட்சத்திரம், உப நட்சத்திரம், உப நட்சத்திரம் இப்படி பிரிச்சுட்டு போறாரு. அப்புறம் முதல்ல பிரிச்சது வந்து உப நட்சத்திரம். அப்ப 27 × 9 அப்படி பாத்தீங்கன்னா 243 பிரிவுகள் வரும். அவர் என்ன பண்றாரு, மேற்கொண்டு ஒரு 6 பிரிவு சேர்க்கிறாரு. போட்டு என்ன பண்றாரு, 249 உப நட்சத்திரம்னு கொண்டு வந்துடுறாரு. அப்ப வந்து ஒரு நட்சத்திரத்தை 9 பிரிக்கிறாங்க. 27 நட்சத்திரத்துக்கு பாத்தீங்கன்னா 243 பிரிவுகள் தான் வரணும். இவர் அடிஷனலா ஒரு 6 டிவிஷன் சேர்த்து 249 அப்படி. அதாவது என்னன்னா, ஒரு ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, அது மாதிரி என்ன பிரிச்சாங்க, 12 ராசியா பிரிச்சோம். 12 ராசியா பிரிச்சது ஒரு ராசி மண்டலம். அப்ப அந்த ராசி மண்டலத்தை வந்து என்ன பண்றோம், நவாம்சமா பிரிக்கிறப்ப 108 பிரிவா பிரிச்சிடறோம். இவர் என்ன பண்றாரு, அது போல 249 பிரிவா ஒரு ராசியை பிரிக்கிறாரு. புரியுதுங்களா? ஒரு ராசி மண்டலத்தை 12 ராசியை எத்தனை பிரிக்கிறாரு, 249 பிரிவுகளா ஒரு ராசி மண்டலத்தை பிரிச்சிடுறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம ஒரு வானமண்டலத்தை 12 பிரிச்சுதான் ராசி, நவாம்சத்துக்கு போலீங்கன்னா 108 பிரிவுகள் வந்துடும். அதே மாதிரி இவர் என்ன 249 பிரிச்சு கொண்டு வந்தாரு உப நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இந்த உப நட்சத்திரம் வருது அப்படின்னு பார்ப்போம். அப்ப இங்க பாருங்க, ஒரு நட்சத்திரத்துக்கு அளவு, அதாவது ஒரு வட்டத்துக்கு 360 பாகை, ஒரு வட்டத்துக்கு 360 பாகை இருக்கு. இதை வந்து நம்ம எத்தனை நட்சத்திரத்துக்குள்ள அடக்கியிருக்கோம், 27 நட்சத்திரமா கொண்டு வந்திருக்கோம். இதை வகுத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்கும், ஒரு 13 பாகை 20 கலை. ஒரு நட்சத்திரத்து அளவு எவ்வளவு வருதுங்க, 13 பாகை 20 கலை வந்துருது. சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 13 பாகை 20 கலை அவர் என்ன பண்றாரு, 9 பிரிக்கிறாரு. எப்படி பிரிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க, ஈவனா பிரிக்கல, விம்சோத்தரி சேர்மைப்ப பிரிக்கிறாரு. அப்ப இந்த 13 பாகை 20 கலைய 13 பாகை 20 கலையை நம்ம என்ன பண்றோம், எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா என்ன பண்றோம், கலையா பிரிச்சுக்கிறோம். இந்த பாகையை என்ன பண்றோம், பாகை கலை இப்படி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் மொத்தமா சொல்லிட்டு கலையில கொண்டு வரோம். 13 × 60, 13 × 60 அப்ப 780 வரும். 780 பிளஸ் இந்த 20 இருக்கு இல்லையா, இந்த 20ஐயும் சேர்த்துட்டு உங்களுக்கு போட்டீங்கன்னா மொத்தம் எத்தனை வந்துருது, 800 கலை வந்துடும். ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை கலை வருது, 13 பாகைங்கிறது எத்தனை கலை, 800 கலை வந்துருது. இந்த 800 கலை அவர் 9 பிரிக்கல, 120 பிரிக்கிறார். ஏன் 120 பிரிக்கிறாருன்னா, இந்த விம்சோத்தரி திசை இருக்கு இல்லையா, கேதுக்கு 7 வருஷம், சுக்கரனுக்கு 7 வருஷம், சுக்கரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம் கூட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வருஷம் விம்சோத்தரினா 120. 120 அதை வகுத்தர்றாரு. புரியுதுங்களா? இந்த 800 கலையை வந்து 120 வகுத்தீங்கன்னா, இந்த 800 கலை இருக்கு இல்லையா, இதை வந்து என்ன பண்றோம், 120 வகுத்தீங்கன்னாக்க 800 கலை 120 இருக்கும். அப்ப எவ்வளவு வரும்னா, 6 கலை 40 விகலை வரும். கலை விகலை இது எதுக்கு, ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வருது, ஒரு வருடம் ஈக்குவல் டு 6 கலை 40 விகலை.
புரிஞ்சா? அப்ப என்ன ஆகுது, கேதுக்கு எத்தனை வருஷம்? 7 வருஷம் இல்லையா? அப்ப இந்த 6 40 ஒரு வருஷத்துக்கு தானே. அப்ப 7 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 46 கலை வரும். அப்படி பெருக்கி பாருங்க. 6 வந்து 7ஆல பெருக்கிங்க, 40 வந்து 7ஆல பெருக்கிட்டு இந்த விகலையை பூரா நீங்க கலையா மாத்தணும். புரியுதுங்களா? எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒன்னே ஒன்று மட்டும் பார்ப்போம். இப்ப 6 இருக்கு, 6 40 இன்று எத்தனை பெருக்கணும்? 7ஆல பெருக்கணும். 6 42 என்ன ஆகுது? கலை கிடைச்சிருச்சு. 42 கலை கிடைச்சிருக்கு. இந்த 40 இருக்கு இல்லையா, 40 7ஆல பெருக்குறீங்க, இன்ட்டு இங்கே இன்ட்டு இதை பெருக்கினீங்கன்னா 4 28 280. இது வந்து என்ன வரணும் உங்களுக்கு? ஏற்கனவே என்னவா இருக்குது? விகலையில தானே இருக்கு. இது வந்து கலையில வந்துடும், இது வந்து விகலை தானே இருக்கும். அப்ப இது வந்து விகலை. அப்ப 280 இருக்கு இல்லையா, இந்த 280 எத்தனை 60 இருக்கு? 4 60. 280 இருக்கு, எத்தனை 60? ஒரு 60 2 120, 4 20 எவ்வளவு வரும்? 240 இருக்கும். அப்ப 4 60 வந்துச்சு. அந்த 4 கலை இங்க போட்டோம். 4 வருது, அது 4 இங்க போட்டாச்சு. 240. அப்ப என்ன வருது? 4 2 46 வந்துருச்சு. 240 பாக்கி எவ்வளவு இருக்கு பாருங்க, 20 இருக்கு இல்லையா? 20 4 40 விகலை பாக்கி இருக்கு. அப்ப என்ன ஆகுது? 46 கலை 40 விகலை. இந்த போட்டுக்க மாட்டீங்க, இது மாதிரி தான் பெருக்கணும். அப்ப ஏதாவது இந்த 6 40 என்ன பண்றீங்க? 7ஆல பெருக்குறீங்க, நேரடியாக கலை வந்துடும். அதே மாதிரி இந்த 40 7ஆல பெருக்குறீங்கன்னா விகலை கிடைக்கும். 280 விகலை வருது. 280 விகலை வந்து கலையா மாத்தணும்னா அதுக்குள்ள எத்தனை 60 இருக்கு? 4 60 இருக்கு, 240. அது என்ன பண்ண 4 போட்டோம், மிச்சம் அளவுக்கு 40 இருக்கு. அப்ப 46 கலை 40 விகலை தான் இந்த கேதுவோட அளவு. அப்ப ஒரு நட்சத்திரத்தை என்ன பண்றோம், இந்த ஒரு எந்த நட்சத்திரமா இருந்தாலும் எப்படி ஒரு திசையில வந்து எந்த புத்தி அதே திசை புத்தி தான் முதல்ல வருது. அது மாதிரி கேது நட்சத்திரத்தை குறிச்சிங்கன்னா முதல்ல வந்து கேதுவோட நட்சத்திரம், கேதுவோட உபநட்சத்திரம்னு வந்துடும். அப்ப கேதுவோட உபநட்சத்திரத்தோட அளவு என்ன? 46 கலை 40 விகலை. கேதுக்கு அப்புறம் யாரோட சுக்கரன். இதே ஆர்டர்ல தான் வரும், மாறியெல்லாம் ஆர்டர் வராது. எப்படி மின்சுத்திர திசையோட ஆர்டர் வருதோ அதே மாதிரி. அடுத்தப்ப சூரியன் வருதுன்னு வச்சுங்களேன். சூரியனோட நட்சத்திரம் தான் முதல் பிரிவு யாரா இருப்பா? சூரியனோட உபநட்சத்திரம். அடுத்து சுக்கரனை குறிச்சிங்கன்னா முதல் பிரிவு சுக்கரன். எப்படி இந்த திசையில வந்து புத்தி முதல்ல வருதோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்ப என்ன வருதுன்னு பாருங்க. இதே மாதிரி சுக்கரனுக்கு 2 13 20, 2 பாகை 13 கலை 20. சூரியனுக்கு இங்க பாருங்க 40 கலை தான் போட்டிருக்கோம். அப்ப ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பார்த்தோம்? 46 40. அப்ப 6 வருஷத்துக்கு 40னா 7 வருஷத்துக்கு 46 40. அப்ப ஒரு வருஷத்துக்கு 46 6 40 தானே. இதே மாதிரி பார்த்துறோம். அப்புறமாட்டி சந்திரன். சந்திரனுக்கு வந்து எவ்வளவு வருது? சுக்கரனுக்கு வந்து 13 2 பாகை 13 கலை 20 கலை. சந்திரன் வந்து சுக்கரன்ல பாதி, இதுல 2ல பாதி 1, 13ல பாதி வந்து 6, இங்க வந்து 120 பாத்தீங்கன்னா 80 வந்துடும். 80ல பாதி 40. அப்ப செவ்வாய் ஏற்கனவே கேதுக்கு என்னவோ அதான் செவ்வாய்க்கு வரப்போகுது. செவ்வாய்க்கு 46 40. ராகுக்கு 2 பாகை, குருவுக்கு 1 பாகை 46 கலை 40 விகலை. சனிக்கு பாத்தீங்கன்னா 2 பாகை 6 கலை 40 விகலை. இதே மாதிரி புதனுக்கு இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா 13 20 வந்துச்சா. இந்த வருஷமும் 120 வந்துச்சா. அவ்வளவுதான். இதுக்கு பேர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு? உப நட்சத்திரம் அப்படின்னு வச்சிருக்காரு. இப்ப இது அமைப்புல கொண்டு வரல எப்படி கொண்டு வருவாங்கன்னாக்க, இங்க பாருங்க. இந்த 249க்கு ஒரு சார்ட் போட்டு வச்சிருப்பாரு. மேசராசியில ஆரம்பிச்சு மீன ராசி வர முடியும். இப்ப மேசராசியில முதல்ல யாரு இருப்பா? முதல் நட்சத்திரம் முதல்ல வந்து ராசி அதிபதி. ராசி அதிபதி. அடுத்த அப்புறம் நட்சத்திர அதிபதி. அப்புறம் உபநட்சத்திரம். உபநட்சத்திரம். இப்ப மேசராசின்னு எடுத்துங்க. மேசராசி யாரோட ராசி? செவ்வாயோட ராசி. செவ்வாயோட ராசி. அங்க இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் யாரு? அஸ்வினி நட்சத்திரம். அது யாரோட? கேதுவோட நட்சத்திரம். அப்ப முதல் உபநட்சத்திரம் யாரு? கேதுவோட உபநட்சத்திரம். இப்ப இது இப்படி போட்டோம்ல, இதோட அளவு எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க. 0 பாகை 0, அதாவது அது வந்து பாகை கலை விகலை 0 0 0 0 0 0 போட்டுட்டு முதல் எது வர
பாகை கலை விகலை. அப்ப என்ன வருது? 0 பாகை 46 கலை 40 விகலை வரை யார் இருப்பா? உங்களுக்கு கேது. ராசிதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி கேது, உபநட்சத்திரம் கேது. அப்ப கேதுவோட நட்சத்திரத்தை பூரா அப்படிதான் வரும். இது வந்துச்சா? அடுத்தாப்புல நம்ம போடுறப்ப யார் பண்ணும்? அடுத்தாப்புல கேதுக்கு அப்புறம் சுக்கரன் தானே வரும். சுக்கரன் நட்சத்திரம் யார் பாருங்க. அப்ப எங்க இருந்து? இது வந்து கேது, ராசி அதிபதி நட்சத்திராதிபதி கேது, உபநட்சத்திரம் கேது, அதுக்கு ஒரு உபநட்சத்திரம் சுக்கரன். சுக்கரன் என்ன? 46 40 முதல் அப்படி போட்டீங்கன்னா இப்ப 2 13 20 கூட்டணும். நமக்கு ஏற்கனவே 20 இருக்கா, இங்க 40 இருக்கா, அப்ப 0 வந்துடும். 0 வந்தது. ரைட்டு. இங்க 3, இங்க 6 3 9 1 10 0 வாய்க்கு 1. அப்ப இங்க என்ன ஆகுது? 2 2 6 6 0. அப்ப இங்க எவ்வளவு வரும்? 2 1 3. புரியுதுங்களா? அப்ப இந்த 46 40ஓட 46 40ஓட எதை போட்டுறீங்க? 2 பாகை 2 பாகை 13 கலை 20 விகலை போட்டுருங்க. கூட்டை 4 பாருங்க. 0 0 பாக்கி 1 0 பாக்கி 1 0 பாக்கி 1 2 1 3 3 பாகையோட முடிஞ்சிருச்சா? அடுத்த அப்படி என்ன பண்ணுவோம்? 3 இருந்து சுக்கரனுக்கு அடுத்த சூரியன் இல்லையா? அப்ப சுக்கரனோட உபநட்சத்திரம் கேது, கேதுவோட உபநட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம் சுக்கரனோட உபநட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரம் சூரியனோட உபநட்சத்திரம் வரிசையா வரணும். அப்ப என்ன வரும்? இங்க 3 டிகிரியில ஆரம்பிக்கும். 3 டிகிரியில ஆரம்பிச்சு எது வர வரணும்? 3 டிகிரி 3 பாகை 40 கலை வரை அது முடியும். 3 பாகை 40 கலை. ஏன்னா சூரியனோட அளவு 40 தானே. இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நட்சத்திரத்துக்காக போட்டு வரணும். அப்படி ஒரு 12 பிரிவுகள் வரை. இது 9 பிரிவு வந்தவொடனே யார் முடிஞ்சிருவா? இந்த கேதுவோட நட்சத்திரம் முடிஞ்சிடும். 9 பிரிவு வந்தவொடனே அடுத்து யார் வருவா? ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி அஸ்வினிக்கு அப்புறம் பரணி தானே. பரணி சுக்கரன், உபநட்சத்திரம் சுக்கரன் அப்படி வந்துடும். அப்ப இப்போ இது ஒரு 9 பிரிவு முடிஞ்சிடும். அடுத்து வந்து சுக்கரன் வந்தது. சுக்கரன் நட்சத்திரம் 9 18 பிரிவு வந்த உடனே 18 பிரிவு முடிஞ்சிடும். அடுத்த யார் வருவா? 19வது பிரிவுல நட்சத்திராதிபதி செவ்வாய், இந்த ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சூரியன், அஸ்வினி பரணி கார்த்திகை வருது. சூரியன் வந்துடுறாரு. உபநட்சத்திரம் பார்த்தா சூரியனோட உபநட்சத்திரம். இப்படி போட்டு வருவோம். போட்டு வரையில இந்த பிரிச்சுட்டே வர பாருங்களேன். சூரியனோட நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா மேசராசி வருது இல்லையா? இந்த மேசராசியில கரெக்டா 30 டிகிரி முடியாது. இந்த மேசராசி வருது பாருங்க. இந்த மேசராசியில சூரியனோட நட்சத்திரம் 30 டிகிரி முடியாது. இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய அளவுகள்ல கணக்கு முடிச்சோம்னா மேசராசி ராசி அதிபதி எல்லாருக்கும் அஸ்வினிக்கும் அதுதான், பரணிக்கும் அதாவது கேதுக்கும் சுக்கரனுக்கும் ஒரே மாதிரி தான் வந்துடும். அப்போ முதல்ல 9 வந்து எதோட முடியும்? கேதுவோட பிரிவுல முடிஞ்சிடும். 18 வந்து யாரோட முடியும்? சுக்கரனோட முடிஞ்சிடும். சுக்கரனோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா? பரணியோட முடிஞ்சிடும். அடுத்தாப்புல 19ல 18 முடிஞ்சதுக்கு அப்புறம் 19ல ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திராதிபதி சூரியன் இப்படி வரும். வரையில 22வது பிரிவு வருது இல்லையா? சூரியனுக்கு அப்புறம் சந்திரன் வரும். சந்திரனுக்கு அப்புறம் யார் வருவா? செவ்வாய் வரும். ராசி அதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி மாறாது. அதே சூரியன் தானே இருக்கும். நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திரம் செவ்வாய். அப்ப டிகிரி என்ன வரும் பாத்தீங்கன்னா 29 பாகை 13 கலை 20 விகலை வந்துடும். கேது முடியையில 13 20 முடிஞ்சிடும். சுக்கிரன் முடியையில 26 40 வந்துடும். அடுத்தாப்புல யார் வருவா? சூரியன் தானே வரணும். சூரியன் வரையில பாத்தீங்கன்னா 19வது பிரிவுல வந்து ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திரம் சூரியனா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா 20வது வந்து ராசியாதிபதி செவ்வாய், சூரியன், சந்திரனா வந்துடும். அடுத்து 22வது பிரிவு ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திரம் செவ்வாயா இருக்கும். அப்ப டிகிரி என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 29 பாகை 13 கலை 20 விகலை வந்துருது. அடுத்தாப்புல யார் வரணும்? செவ்வாய்க்கு அப்புறம் ராகு வரணும். ராகுவோட அளவு பாருங்க 2 பாகை சேர்க்கணும். அப்ப 23வது பிரிவுல ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திரம் ராகு அப்படின்னு போடுறோம். போட்டு 2 கூட்டணும். 2 கூட்டிங்கன்னா என்ன வருது? 31 பாகை வந்துடுது. 31 பாகை 13 கலை
20 விகளை வந்துடுது. சரிங்களா? அப்ப இது வந்து என்ன ஆகுது, மேசராசிக்கு அடங்கல. மேசராசிங்கிறது எதுக்குள்ள இருக்கணும், 30 பாகைகள் இருந்தா மட்டும்தானே மேசராசி வரும். 31 பாகைகள் ரிஷபராசி போயிடாதா? அப்ப இங்க இந்த ராகுவோட உபநட்சத்திரம் 2ஆ உடையுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப 2ஆ எப்படி உடைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப 29, 13, 20 இருக்கு இல்லையா, எவ்வளவு பாக்கி இருக்கும், பாக்கி எவ்வளவு இருக்கும், 30 முடியணும்ல. அப்ப 46 கலை 40 விகளை இங்க வருது ராகுவோட உபநட்சத்திரம். புரியுதுங்களா? அப்ப ராசியாதிபதி செவ்வாய், நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திராதிபதி யார் இருக்கா, ராகு. அப்ப என்ன வருது, இப்ப 46 போட்டோம்னாக்க கரெக்டா 30 வகையோட முடிஞ்சு போயிடும். 0 0 0 0 30 வகையோட முடிஞ்சு போயிருது. ஆனா நம்ம ராகுக்கு எவ்வளவு போட்டிருக்கோம், ராகுக்கு ஆக்சுவலாவே பாத்தீங்கன்னா 2 பாகை இருக்கணும். ஆனா நம்ம போட்டிருக்க எவ்வளவுக்கு, 46 கலை 40 விகளை தான் போட்டிருக்கோம். அப்ப ராகு வந்து 2ஆ பிரிஞ்சு 46 பாகை 40 கலை வந்து மேச ராசியிலையும், ராசி அடுத்த மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, 1 பாகை 13 கலை 20 விகளை, அது வந்து ரிஷப ராசிக்கும் போயிடும். இங்க பாருங்க, அப்ப 24வது பிரிவு என்ன இருக்கு, 24வது பிரிவு ராசியாதிபதி சுக்கிரன், நட்சத்திராதிபதி சூரியன், உபநட்சத்திரம் ராகு. 2 தினம் வருதா? சுக்கிரன் வந்து ராசியாதிபதியா வந்துடுறாரு, சூரியன் நட்சத்திராதிபதியா வந்துடுறாரு, ராகு உபநட்சத்திரம். எவ்வளவு இருப்பாரு, இந்த 1 பாகை பாக்கி 13 கலை 20 விகளை இருக்கு இல்லையா, இது வந்து ரிஷபராசியில் வந்துருது. அப்ப ராகுவோட 2 பாகையில 46 கலை 40 விகளை வந்து மேசராசியிலையும், 1 பாகை 13 கலை எதுல வருது, ரிஷபராசிக்கு வந்துருது. அப்ப நட்சத்திராதிபதி சூரியன் தான், உபநட்சத்திர ராகு தான். ஆனா ராசியாதிபதி மட்டும் செவ்வாயா இருக்குது முன்னதில்ல, அடுத்தாப்புல சுக்கரம் வந்துருது. மாறிடுதா இல்லையா? இங்க மட்டும் மாறுது, சூரியன் மாறல, ராகு மாறல, ஆனா சுக்கரம் மட்டும் மாறுது. அப்ப இது மாதிரி பார்த்தேனாக்க சூரியன் நட்சத்திரம் 3 பாயிண்ட்ல வருமா இல்லையா? எங்க வரும், மேசம், சிம்மம், தனுசு. அப்போ 3 பிரிவு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருது. அவர் ஏற்கனவே என்ன பண்ணிருக்காரு, 9 ராசிய இந்த 27 நட்சத்திரத்தை 9 பிரிவா பிரிச்சிருக்காரு. அது வந்து எவ்வளவு வந்திருக்கு, 243 வந்துருச்சு. பிளஸ் இந்த சூரியனோட நட்சத்திரம் இருக்கு இல்லையா, சூரியன் நட்சத்திரம் ராகுவா பிரிக்க 2 வந்துருது. அப்ப சூரியனோட நட்சத்திரம் 3 இடத்துல வரும், மேசம், சிம்மம், தனுசு. அப்ப 3 பிரிவு எக்ஸ்ட்ரா வந்துருது. புரியுதுங்களா? அதே மாதிரி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மிதுன ராசி வருதுல, மிதுன ராசியில இந்த குருவோட நட்சத்திரம் இருக்கு பாருங்க, மிதுன ராசியில குருவோட நட்சத்திரத்துல சந்திரனோட உபநட்சத்திரமும் இதே மாதிரி 2ஆ பிரியும். புரியுதுங்களா? அந்த மிதுன ராசியில குருவோட நட்சத்திரம் வருமா இல்லையா? குருவோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், இங்க ஒரு புனர்பூச நட்சத்திரம் வரும். அதாவது குருவோட நட்சத்திரத்துல சந்திரனோட உபநட்சத்திரம் வரையில 2ஆ பிரியும். இதே மாதிரி இந்த ராசிக்குள்ள அடங்காது, அடுத்த ராசி கடகராசிக்கு போயிடும். அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் 3 வருமா இல்லையா? குருவோட நட்சத்திரம் எங்க வரும், துலாம்ல வருமா இல்லையா? துலாம்ல வரும், அடுத்தாப்புல கும்பத்துல வரும். அப்படி பாக்குறப்ப அந்த இங்க ஒரு 3 பிரிவு இருக்குல்ல. ஏற்கனவே சூரியன் அந்த சூரியனோட நட்சத்திரத்தை ராகா பிரிக்கையில 3 பிரிவு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்ப குருவோட நட்சத்திரத்தை சந்திரனோட உபநட்சத்திரம் பிரிக்கையில ஒரு 3 பிரிவு. அப்ப எக்ஸ்ட்ரா 6 சேர்த்தனாரா, 249. இதுதான் KSK-யோட 249 டிவிஷன். ஒருத்தர் கொஸ்டின் கேட்கறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 249 நம்பர் சொல்லுங்க, இந்த அமைப்பு வச்சு தான் சொல்றது. அது சம்பந்தமா அடுத்த வீடியோ போடுவோம். இப்ப இது என்ன கேட்டீங்கன்னாக்கா, இப்படிதான் 249 அவருக்கு பிரிச்ச பிரிவு 249 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது. அப்புறம் 27 9 பிரிச்சுன்னா 243. அப்புறமாட்டி சூரியனோட நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரமும் ராகுவோட சப்ளையும் சந்திரனோட சப்ளையும் என்ன ஆகுது, 3 பிரிவா பிரியுது. 2 முதல் ராசியிலேயே அடுத்த ராசியிலேயே மாறி வர்றதுனால உங்களுக்கு என்ன ஆகுது, 3 3 6 பிரிவு சேர்த்து மொத்தம் 249 பிரிவுகளா இருக்கு. இதுதான் இதுக்கு பேர் உபநட்சத்திரம். இந்த வீடியோ ரொம்ப பெருசாகிடுச்சு, அதனால இதோட கட் பண்ணிட்டு அடுத்து பின்னாடி தொடருவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.